நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்ரே நமக. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ 440வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பண்ண என்னுடைய சிஷ்யனான ஆனந்த ஹரிஹரன் ஜார்ஜியாவிலேருந்து எனக்கு காத்தால் அனுப்பிச்சு இருந்தார். அதை காலையில் பேரன் பேத்தி வாழலாம் நேற்று வந்ததுனால அவள் டோட்லி பிஸி வித் தம். அவள் சத்தத்தில் நான் உடம்பே பண்ண முடியல காலையிலேருந்து. அதுக்கப்புறம் ஃபோன் கால் அது அட்டன் பண்ணி பதில் சொல்கிறதுக்கு இந்த சூரியனி துர்கா இதெல்லாம் ரொம்ப டைம் பேசுகிறா தேவையில்லாத நிறைய பேசுகிறா. என்ன அளவோடு பேசணும்னு கற்றுக்கணும். முதல்ல நம்ம பேசுகிறதுக்கு இந்த கருத்துக்களை சொல்லும்போது இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே 5 நிமிஷத்தை கன்வே பண்ணால் அதை பண்ணிடணும். என்ன பேசுகிறோமோ என்ன அவள் எத்தனை பேர் பல இடத்துலேருந்து பேசுகிறா. அப்பாவும் நம்மளுக்கு கேஷவனோட ஆகிடக்கூடாது. ஃபோனே கிடைக்கல. எனக்கு ஐ யூஸ் டு அட்டெண்ட் ஆல் ஃபோன் கால்ஸ் ஹூர் இட் மை பி. சிக்ஷாவில் இருக்காளே இல்லையோ யாராவது ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுவேன். தட்ஸ் குட் ஹெல்ப் சின்ஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் எ மல்டிநேஷ்னல் கம்பெனி. அதனால் ரெஸ்பாண்ட் பண்ணணும். முதல்ல யார் வந்தாலும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ அந்த ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனால ஃபோன் கால்லாம் அட்டன் பண்ணி தான் ஆகணும். நம்ம அவளுக்கு உபதேசம் பண்ண போகிறோமோ இல்லையோ அதெல்லாம் செகண்டரி. பட் ரெஸ்பாண்ட் பண்ணுறது முக்கியமான கருத்து. இப்போ கம்மிங் டு த சப்ஜெக்ட், அவர் அனுப்பிச்சிருந்தார். என்ன மந்திரம் அனுப்பிச்சிருந்தாருன்னா பஞ்சதசி மந்திரம். பஞ்சதசி சொல்லக்கூடாதுன்னு அதெல்லாம் இப்போ இருக்க காலக்கிரமத்தில் பழைய ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இப்போ அந்த சந்தியாவந்தனத்தில் பண்ணவே மாட்டேன்றேன். நம்மளால சந்தியாவந்தனம் பண்ணுறதில்ல. திரிகால சந்தியாவனம் பண்ணுறா, சில பேர் பண்ணுறா, எல்லோரும் பண்ணுறதில்ல. அதே பாருங்கள், இஸ்லாத்துலேயோ வேறு எதாவது சர்ச்சுக்கு சண்டே அன்றைக்கி ஊருக்கு போகிறா அவள்லாம். யார் கிறிஸ்டியானிட்டியில். இஸ்லாத்தில் 5 வேளை தொழுகை பண்ணுறா. அவன் ஏர்போர்ட்டை ரயில்வே ஸ்டேஷன் துண்டை விஷயம் உட்காந்துன்றான். நம்ம பண்ண முடிகிறத நம்ம லட்சப்படுறோம். ஒரு இடத்துல பொது இடத்துல போய் கோவிலே போய் நமஸ்காரம் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறா சில பேர். கொடிமரத்தில் இந்து மத தத்துவனால பிரகாரங்கள் 3 பிரகாரம் தான். 3 பிரகாரத்தை நடக்கணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள். அந்த கோவில் எத்தனை பிரகாரம் இருக்கோ அவ்வளோ சுத்தணும்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணி தான் கடைசியில் தான் முதல் போய் பார்க்கணும். நம்ம என்ன செய்யறோம், அவசர ஆத்திரத்தில் இங்கே 10 கோவில் போகணும், இங்கே 5 கோவில் போகணும் அப்படின்னு போகும்போது பிரகாரம் சுற்றுறதில்ல. என்னென்ன தேவதைகளுக்காக நமக்கு தெரிய மாட்டேன்றது. ஸோ இந்த மாதிரி போயிடுறது. ஸோ நம்ம ரூல்ஸே ஃபாலோ பண்ணுறதில்ல. டு பி பக்கமான சமாச்சாரம் தான் அது. இப்போது கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட், பஞ்சதசின்ற மந்திரம் ஆதி காலத்தில் அது சோடசிலாம் பின்னாடி வந்தது தான். முதலே பிடிச்ச சோடசிலாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அது பஞ்சதசி ரொம்ப 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 உயர்வான மந்திரம். அதுக்கப்புறமா சோடசி வந்தது. இந்த பஞ்சதசி மந்திரத்திலேயே அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தன் குருதியை கடந்து போகிறாச்சுங்க. குருதிசை கிட்டத்தட்ட 16 வருஷம் என்னவோ வரும். ஸோ அது கடந்து வரும்போது சமுட்டியில் எப்படி இந்த தங்கம் அடி வாங்குறதோ அந்த குருதிசையை கடந்து வந்துட்டால இஸ் பிகம் ரைப்பண்ட். அதாவது எல்லா நடுவு சொல்லும் தெரிஞ்சிடுது அவனுக்கு. அது மாதிரி பஞ்சதசி மந்திரம் என்ன செய்யணும்னா டெஸ்டிங் ஃபேக்டர். ஒரு நிமிஷாளுக்கு டெஸ்ட் பண்ணுறது அது. ஸோ அதை டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம். அவள் சென்னையில் தான் இருந்தாள். இப்போ இருக்காவ. அவளுக்கு வயசாகிடுது. அவத்தில் ஒரே பெண் குழந்தை. அந்த குழந்தைய சின்ன குழந்தை எல்கேஜி யூகேஜி படித்த அந்த குழந்தைக்கு இதில் சாக்லேட் நிறைய சாப்பிட்டு கேன்சர் வந்துடுது. அவளுக்கு அந்த பெண் குழந்தை ஒன்று தான். அவளுக்கு அது மாதிரி ஆகிடுது. என்ன ஆகும்? ஸோ அப்பா அம்மா ஷேக்கன் டோட்டலி. அப்பா பஞ்சதசி எடுத்துருந்தாவ. ஸோ அவள் குருநாதர் சொல்லியிருக்க மாதிரிலாம், அதாவது என்ன நடந்தாலும் நம்ம தேவத்தையும் மந்திரையும் கைவிடக்கூடாது. அது நீ ஆர் யூ விஸ்டாண்டிங் தட் அதுதான் கேட்குறா அவள். கேன் பி விஸ்டாண்ட் சச்சுதான். அதனால் எங்கள் குரு என்ன சொல்லுவான்னா, பஞ்சதசி மந்திரம் எடுத்துக்கிறது பதிலாக சௌபாகிய பஞ்சதசின்னு ஒன்று இருக்குது. இப்போ பஞ்சதசி மந்திரம் என்ன சொல்கிறது? கையேயி லஹரீம் ஹசகலகரீம் சகலகரீம். கையேயி லஹரீம் ஹசகலகரீம் சகலகரீம். கையேயி லஹரீம் ஹசகலகரீம் சகலகரீம். இது பஞ்சதசி. சௌபாகிய பஞ்சதசியில் என்ன வரும்னா, ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீம் ஐம் கையே லகரீம் க்ளீம் அசகலகரீம் சோம் சகலகரீம். இதுதான் சௌபாகிய பஞ்சதசி. அவள் லலிதா தான் பிரதான் தேவதை. ஸோ சௌபாகிய பஞ்சதசி
அந்த ஐ கிரீம் ஸ்ட்ரீம் வந்துடுது முன்னாடி. அதனால் டெஸ்டிங் ஃபேக்டர் அவ்வளோ இருக்காது. லைஃப்பில் வந்து சௌபாகியத்தை கொடுத்துருவோம். அம்பாளுக்கு நம்ம வந்து பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணாலும் நமக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்ல முடியாது. வி ஆர் இன் திஸ் வேர்ல்டு. அதை வந்து யாராவது ஆற்றுக்கு வரா, அவளுக்கு காப்பி கொடுக்கணும்னா காப்பி பொடி இருக்கணும், சக்கரை இருக்கணும், பால் இருக்கணும். தென் ஒன்லி கண்டு ப்ரொவைட் காஃபி. யார் சாப்பிட்றதுக்கு வரேன்னா காய்கறிகள் இருக்கணும், தயிர் இருக்கணும், நெய் இருக்கணும், சாதம் பரிமாறணும், அப்பளம் பறிச்சு போடணும், எல்லாமே இருக்கணும் ஆற்றுல. அது எதுலாம் வரும்? சௌபாகியத்தில் தான் வரும். இதெல்லாம் வந்து ஆற்றுல நிறைய பேர் ஐஸ்வர்யம் ஐசத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. சௌபாகியத்தில் ஐஸ்வர்யம் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ரெஸ்பியை பண்ணுங்க, ஐஸ்வர்யம் வருமா? ஐஸ்வர்யத்தை வச்சு பணம் மட்டும் இருந்தால் போதுமா? சௌபாகியம்ன்றது ஆயுள் ஆரோக்கிய சௌபாகிய பலசி கீர்த்தி பாக்கியதான் சொல்லிருக்கு. சௌபாகியம் வந்தால் இதெல்லாம் தானே வந்துடும். நல்லா புரிஞ்சுங்க. அதனால என் குருமாத்தா என்ன சொல்லுவாங்க, சப்பகாம்பா சௌபாகிய பஞ்சதசி எடுத்துக்கப்பா, அதான் நல்லது அப்படின்வா. அவளுடைய இது பிரகாரமே சௌபாகிய. அப்புறம் வந்து ஆனந்த ஹரிட்டு சொல்லி தான் நான் பஞ்சதசி வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம வந்து நம்மளே மனுஷாலை வந்து மாட்டி விடக்கூடாது எங்கேயுமே. அவள் வந்து தே ஷுட் நாட் கெட் டிஜெக்டட். மந்திரத்தை விட்டுருவா. மந்திரத்தை விட்டால் பாபம் வந்து நமக்கு சேரும்னு இருக்குது சாஸ்திரத்தில். ஸோ இப்போ கூட நான் சொல்கிறேன், என்னுடைய குரு பரம்பரை இணையவா ஆயுசு பரியந்தம்னு தான் கணக்கு தான் வச்சுப்பேன் நான். நடுநடுவில் வந்து விட்டு போகிறது இவ்வளோ போதுமாங்க நான் அப்புறமா சொல்ல மாட்டேன். அப்போ வந்து படுத்துக்க வேண்டாம், மந்திரமே எடுத்துக்க வேண்டாம். அவள் என்னை பொறுத்த கான்செப்டு till the last breath you should tell the mantra. Maybe counting may differ. ஸோ இப்போ அந்த ஆனந்த ஹரிகரன் என்ன வச்சுருக்காருன்னா, இந்த சௌபாகிய பஞ்சதசி அதுக்கு அந்த சொன்னேன். இங்கிலீஷு, சான்ஸ்கிரிட், தமிழ் மூணுமே. ஹூஎவர் என்னோட சிஷ்யர்கள் யார் கேட்டாலும் இது அனுப்பிச்சு பிடிஎஃப்னால. ரிஷின்யாதி நியாசம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ரிஷிகி காயத்ரி சந்தக ஸ்ரீ லலிதா மகாதிருமந்திரி பராபட்டாரிக்கா தேவதா ஐம் கையைலகரீம் பீஜம் க்ளீம் ஹசகலகரீம் சக்தி ஷௌம் சகலகரீம் கீலகம். கீலகம்னா சொல்லியிருக்காங்க ஆணின்னு. ஸோ கரண்யாசத்தில் இதே தான். கையேலகரீம் ஐம் கையேலகரீம் க்ளீம் ஹசகலகரி ஷௌம் சகலகரீம். ஸோ இது வேத அங்கன்யாச கரண்யாசத்துக்கு. இப்போ தியான ஸ்லோகத்திற்கு சசுங்குபநேபனாம் அழகி சும்பிக சூரிகாம் சமந்தகதேஷ்டனாம் சச்சரஜாப பாஷாங்குசாம் அசேழஜன மோகினீம் அருணமான் யபுஷாம்பராம் ஜப்பா குசுமபாசுராம் ஜபபிதோ ஸ்மரேத அம்பிகாம். இதுதான் வந்து இது. இப்போ மூலமந்திரம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். திருப்பி அகெயின் 3 times and repeat. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் கையேலகரீம் க்ளீம் ஹசகலகரீம் சௌஹ் சகலகரீம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் கையேலகரீம் க்ளீம் ஹசகலகரீம் சௌஹ் சகலகரீம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் கையேலகரீம் க்ளீம் ஹசகலகரீம் சௌஹ் சகலகரீம். இதுதான் சௌபாகிய பஞ்சதசியோட மந்திரம். இதில் வந்து டெஸ்டிங் ஃபேக்டர் அவ்வளோ இருக்காது. நம்ம தமிழ் மட்டும் காமிக்கிற முதல்ல இதில் 3 இருக்குது. சான்ஸ்கிரிட்டு, இங்கிலீஷு, இது. இங்கே வந்து லலிதா பரமேஸ்வரிக்கு பதிலாக அவள் என்ன போட்டிருக்கா, காமாட்சி அம்மா. காமாட்சி தான் லலிதா. இப்போ கூட யாரோ போட்டிருந்தா திருமைச்சூர் கிடையாது. திருமைச்சூர் அது பாலாலயம் சொல்லியிருக்கு. அந்த கோவிலை மேகநாத சுவாமி கோவில் கடைசியாக கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு பாலாலயம் எழுப்பப்பட்டது. இந்த கோவிலை ராஜாக்கள் காலத்து கோவிலாச்சு மேகநாத சுவாமி. ஸோ அதனால் இந்த சாமியெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு கோவில் கட்டினார். ஸோ இந்த சாமியெல்லாம் உள்ளே போயிடுத்து. ஸோ அந்த கோவிலை இதுவாகக்கூடாதுன்னு சொல்லி இந்த அம்பாளை பிரதிஷ்டை பண்ணான். நல்லா புரிஞ்சுங்க. ஹயக்ரீவர், அகஸ்தியர் இவா சம்பாதம்லாம் காஞ்சிபுரத்தில் உபனிஷத்து பிரம்மேந்திர மடத்தில் நடந்தது. அப்படியே அத்தாரிட்டேட்டிவாக இருக்குது. காஞ்சி மடத்தில் ரெக்கார்டு இருக்குது அதுக்கு. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன். ஹயக்ரீவர், ஸ்ரீமத் ஹயக்ரீவர் அகஸ்திய பெருமானுக்கு லோபாமுத்திரைக்கும் லலிதா சஹஸ்ரநாமமும் லலிதா திரிசதியை சொல்லிக் கொடுத்த இடம் காஞ்சிபுரம். நாட் திருமைச்சூர். திருமைச்சூர் பா சொல்லுவான், அங்கே தான் எழுதினான். அது மாதிரிலாம் கிடையாது. லலிதா நபர் அவருக்கு தெரியாது. அகஸ்தியருக்கு லலிதா நபர் தம்ம பேரை வச்சுட்டா பத்தாது. லலிதா அந்த அதுக்கு உண்டான ரூபமே இல்லைங்க. நல்லா விடுங்க. சிந்தூராரணம் கிரகம் திரிநயனாம் மாணிக்கமௌளிஸ்புரது தாரா நாகசேகராம் ஸ்மிருதமுகீம் ஆபீனவக்ஷோருகாம் பாணிப்யாம் அழிபூர்ண ரத்னசகம் ரத்தோத்பலம்ப பிரதீம் சௌமியாம் ரத்னபடஸ்த ரத்தச்சரணாம்
தாகேத்பராம் அம்பிகாம். இது ஒன்று தான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் மூல தியான ஸ்லோகம். பிரம்மாண்ட புராணத்தில் லலிதோப் தியானத்தில் இது ஒன்று தான் இருக்குது. மிச்சம் எல்லாம் திருமண சுத்தி அஷ்டத்தில் அதில் சொல்லியிருக்காங்க. 4 கிடையாது. அதுவும் தெரிஞ்சுக்கணும். அது ஒன்று சொல்லாமல் ரத்ன படத்தை தான் சொல்லலாம். அம்பாள் கேலண்டர் பழைய இதெல்லாம் எடுத்து பாருங்கள். அம்பாளுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் சிகப்பு கலர் திண்டில் காலை வச்சுட்ருப்போம். அதான் ரத்ன படச. மகாபெரிவரும் கர்ப்பம் பண்ணியிருக்கார். அதை ரத்ன கடசல ரத்தனங்களால் நிரப்பப்பட்ட குடத்து மேலே காலை வச்சு, குடத்து மேலே யாராவது காலை வச்சுப்பாங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அது இன்னும் மூட ஜனங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. குடத்து மேலே இருந்தால் சொல்கிறேன். 2 கை அவளுக்கு. ஒரு கையில் வந்து செந்தாமரை வச்சுருக்கா, ஒரு கையில் தேன் நிரம்பிய கிண்ணம் பாத்திரம். ஸோ அது அப்படி தான் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கையில் செந்தாமரை, ஒரு கையில் தேன் நிரம்பிய கிண்ணம். திருமை சொல்ல இப்படி தான் இருக்கும் கை. இது தனி முத்துறது. ஸோ ஆகையினால தயவு செய்து இந்த மாதிரிலாம் ஃபால்ஸாக அதை பரப்பாதவங்க யாருமே. திரும்பிச்சொல்ல லலிதாவை கொண்டாடும். அதாவது எந்த தேவத்தையுமே லலிதா யார்கிட்ட வேணால் லலிதா சஹஸ்ரநாமம் புனைநல்லூர் மாரியம்மன்களை போய் கூட லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லலாம். எந்த ஸ்திரீ தேவத்துக்கு லலிதா சஹஸ்ரநாமம் கேன் பி ரிசைட்டட். அங்கே பண்ணலாம். அது பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் இதுதான் மாற்றி கதையெல்லாம் சொல்லக்கூடாது. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் கும்பகோணம் சுற்றி இருக்க கோவிலில் இது வந்து அபிமான நட்சத்திரங்கள் தான். முக்கால்வாசி அங்கே நடந்த மாதிரி அங்கே எதுவுமே நடக்கலை. மோஸ்ட்லி நிறைய திங்ஸ் நடக்கவே இல்லை. ஏன்னா மகிழ்ச்சியெல்லாம் நார்த்தில் இருந்திருக்கா, அங்கேயே வந்தாள் சவுத்துக்கு. இங்கே நடந்த மாதிரினா ஆரியன்ஸ் அங்கேயே இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது அவள் ஊரை விட மாட்டாள. அவள் ஊரில் என்னென்ன சாமி இருக்கோ எல்லாம் இங்கே இருக்க மாதிரி பண்ணிட்டா. அதே மாதிரி இங்கே ராஜமன்னார்குடி ராஜகோபால சுவாமி என்ன பண்ணுற, இங்கே தான் மாடி மேய்ச்சார் கிருஷ்ணர். இங்கே மாடி மேய்ச்சார் கிருஷ்ணர் கிடையாது. ஸோ அபிமான க்ஷேத்திரங்கள் இங்கே நடந்த மாதிரி ஒரு கற்பனை, அவ்வளோதான். அந்த மாதிரி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இதை சொல்லி இந்த சௌபாகிய பஞ்சதசி சொல்லுங்க, உபதேசம் வாங்கிக்கோங்க. அது வந்து சௌபாகியத்துக்கு கொடுங்க. டெஸ்ட் பண்ணாது. நான் திருப்பி சொல்கிறேன், டெஸ்ட்டு அம்பாள் டெஸ்ட் பண்ண நம்ம போட முடியாது நம்மளால். ஸோ அந்த மாதிரிலாம் வேண்டாமா, எனக்கு டெஸ்ட்டுக்கே வேண்டாம், உங்கள் பாதத்தை சரணடைகிறேன், என்னை சௌக்கியமாக வச்சுக்கோ. எனக்கு வந்து இந்த மாதிரி ஆற்றுல தன தானியம் மணி வஸ்திர பூஷாலேபன மாலியத்தான் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கணும் ஆற்ற நிறைஞ்சு. இப்போ அரிசி மூட்டை ஃபுல்லாக இருந்தது. ஒரு அரங்கேற்றம் ஒரு சினிமாவில் அந்த காலத்தில் ஜஸ்ட் ஐம் டிபேட்டிங் தி சப்ஜெக்ட். சுந்தரிபாய் வந்து அண்ணாத்துக்கு வருவோம். அது ஸ்ரீ சுப்பையா வந்து எல்லோரும் இருப்பான். ஏழையான வீடு அது. அவள் வந்து காலை மடிக்கி வச்சுட்டு அந்த நெல் கொட்டுற இது இருக்கு இல்லையா, குதிரை, அதை தட்டி பார்ப்போம். அது நெல் இல்லை, எம்டியாக இருக்குன்னு. என்னென்னா சத்தம் வருது, எம்டி. அது மாதிரி இருந்தால் கஷ்டம் இல்லையா நமக்கு. ஸோ எல்லாம் நிரம்பி இருக்கணும். தானியங்கள்லாம் முட்டையாக அடுக்கி வச்சுக்கணும். டப்பாக்கள்லாம் வெளியிடணும். ஸோ பால் பொங்கணும் ஆற்றுல. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் சௌபாகியம் அந்த ஆற்றுல இருக்க சொல்ல முடியும். மனசு இருக்கணும் செய்யாது. யாராவது அதிதி வந்தால் போஜனம் அவளுக்கு பண்ணணும், கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அங்கே தான் அம்பாள் வரா. நல்லா புரிஞ்சுக்கோ. திருப்பி சொல்கிறேன். திருப்பி நான் வந்து பிராமணாளுக்கு தான் திருப்பி வாழ்க்கைலாம் செய்யமா அப்படிலாம் சொல்லவே சொல்லாதுங்க தயவுசெய்து. நான் நிறைய அனுபவம் இந்த சப்ஜெக்டில். எனக்கு 74 வயசு. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் ஐ ஹவ் சீன் இந்த சப்ஜெக்டில். ஸோ ஆகையினால நவராத்திரி இருந்தாலும் சரி, சுமங்கலி பூஜாலும் சரி, அந்த பூஜா கிரகத்தோட ஒருத்தர் வந்துட்டானா அவள் பிராமணா சூத்திரான்னு பார்க்கக்கூடாது. எல்லாருக்கும் அவள் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் டு பி கிவன் டு தம். அவளுக்கு மாலை போட்டால் இவாளுக்கு மாலை போட்டாங்கன்னா, அவளுக்கு புடவை கொடுத்தா இவளுக்கு, அவளுக்கு 9 கொடுத்தா இவளுக்கு 6 கஜம், இவ்வளோ 8 கஜம் கொடுங்க அவளுக்கு. ஸோ இட் ஷுட் பி ஈக்குவலி ட்ரீட்டட். அந்த ஆன்மாவை தான் நேசிக்கணும் நம்ம. கமிட் த ஃபைன் அந்த மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன் நான். ஏன்னா வந்து எனக்கு சிஷ்ய பசங்க சில பேர் இருக்கா. அவன் அந்த இல்லாதவர். ஆனால் என்ன நாலேஜ் என்ன அழகாக பண்ணுறா சுவாமிக்கு பூஜையெல்லாம். அவள் மந்திரங்கள்லாம் கேட்டால் நமக்கே எனக்கு வெட்டி தலை கொண்டிரா மாதிரி இருந்தது. 35 வயசு பையன் இவ்வளோ மந்திரங்கள் சொல்கிறான். நம்ம 74 வயசு சொல்லி எடுத்த பிரயோஜனம். அதனால் இந்த இந்த டிவர்ஷிப் அந்த ஆன்மாவை நேசிக்க கற்றுங்க. சௌபாகிய பஞ்சத்தை சொன்னால் தான் வீடு நிரம்ப இருக்கும். பரவாயில்லைக்கு எல்லாம் கொடுங்க. அந்த மாதிரி இருக்கிற மனசு இருந்தால் தான் அங்கே லட்சுமி கடாட்சம் இருக்கும். அதுவும் சொல்லிடுறேன் நான். இவாள் வரக்கூடாது உள்ள வரக்கூடாதுனாலும் அங்கே லட்சுமி தங்க மாட்டாங்க. சஞ்சலா சபலான்னு பேர் லட்சுமிக்கு. லட்சுமி சாதனம் எடுத்து பாருங்க. சஞ்சலா அவள் சஞ்சல புத்தி உடையவள், ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டாள். சபல புத்தி உடையவள். எதுக்குன்னா நம்ம அந்த அவளை வந்து போற்றி பாதுகாத்து அவளுக்கு என்ன பிடிச்சா காரியமோ அதை செஞ்சாதான் லட்சுமி கடாட்சம் அந்த வீட்டில் நிறைஞ்சி பர்மனெண்ட்டாக இருக்கும். இல்லை டக்குன்னு கிளம்பிடுவோம். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது.
பெரிய பெரிய கோடீஸ்வரன் அடுத்த நாள் ரோடுக்கு வந்துவாள்லாம் இருக்கா. சென்னையிலே பார்த்துருக்கேன், வெளியூர்லேயும் பார்த்துருக்கேன் நான். ஸோ ஆகையினால திரும்ப சொல்கிறேன், சௌபாகிய பஞ்சசித்தி எடுத்துட்டால் தான் இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் வராது. அம்பாள் எப்பயுமே நம்மளை வந்து காப்பாற்றிகிட்டே இருப்போம். நம்மளை டெஸ்ட் பண்ண வேண்டாம். மாதிரி நான் டெஸ்ட் பண்ணாத அப்படி வேண்டிட்டு சௌபாகிய பேசுவது கற்றுக்கோ சொல்லி இந்த மந்திரத்தை காமிச்சிருக்கேன் நான். இது யார் சிஷ்யாவில் இருக்காளோ நான் பிடிஎஃப்பில் அனுப்புகிறேன். இல்லை எனக்கு வேறு குரு பரம்பரையில் இருக்கோ அந்த பிடிஎஃப் போட்டு அனுப்புங்கன்னா என்கிட்ட பேசுங்க, நான் வாழ்க்கை அனுப்பிச்சிருக்கிறேன். எல்லாருக்கும் ஜென்ரலாக பிடிஎஃப் எல்லாருக்கும் அனுப்ப முடியாதனால. ஸோ இதை சொல்லி இந்த 440வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நிறைய பேர் யோசனை பண்ணுறா, ஒரு 2 பேர் ஆட் பண்ணுறதுக்கு 3 நாள் ஆகுது எனக்கு. ஸோ அந்த மாதிரி கூட நிறைய பேர் இப்போ த்ரூ அவுட் த வேர்ல்டு ஜனங்க இருக்கா. கொஞ்சம் தயவுசெய்து என்ன அவள் அப்பாவை நினச்சிக்கோ, அண்ணான்னு நினச்சிக்கோ, ஆச்சாரனை நினச்சிக்கோ, பரவாயில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து எல்லாருக்கும் பரவும். அது ஒரு பிராமணனோட கடமை எல்லாருக்கும் சொல்லி தரணும்னு இருக்குது. எனக்கு நான் சின்ஸ் ஐ வாஸ் டீச்சர் ஃபார் சம் டைம் 5 இயர்ஸ் தான் டீச்சராக இருந்ததுனால சொல்லித்தரது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ ஆகையினால் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன், கவலைப்படாதவங்க. அதை இதை சொல்லி நான் வந்து நிறைவு செய்கிறேன். நன்றி.